இங்கே அற்புதமான பேச்சு. அந்த கவிதையை காட்சிப்படுத்துதல் சாதாரணம் இல்லை, அருமையாக நமக்கு தந்தார்கள். இப்போது இதற்கெல்லாம் காரணகர்த்தாக விளங்குகின்ற அவர் அந்த லிங்குன்னு போடுற போதே அதில் ஒரு லிங்கம் இருக்கும், பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், முத்து பார்த்தா தெரியும். லிங்கு அப்படிங்கிறது அது ஒருவேளை எனக்கு தான் தெரியுதுன்னு நம்ம தெரில, ஞானசம்பந்தன் பேர் வச்சுருக்கிறதுனால அது பார்த்திங்கன்னா அப்படி தெரியும். அப்படியான அந்த படைப்பாளி என்றைக்கும் தன்னை கவிஞனாக, ஒரு எளிய மனிதனாக, அவர் சொன்ன மாதிரி எவ்வளோ உரிமையோடு எத்தனை மணியானாலும் எழுப்பி நண்பர்களோடு பேசலாம்னு நினைக்கிறார்னா அது சாதாரணம் இல்லை. இத்தனை பெருமைகளை சுமந்திருக்கின்ற நம்முடைய புதுக்கவிதைக்காரர்களுக்கு என்ன கவிகரசர், கவி பேரரசர் எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டாங்க. நிறைய வாங்க வேண்டியிருக்குது அந்த கவிதைக்கான பட்டங்கள் எல்லாம். அந்த பட்டங்கள்லாம் நீங்கள் நிச்சயமாக வாங்குவீங்க. இப்போது ஏற்புரை நிகழ்த்துங்கள். நாம் இந்த சபை உங்களை அன்போடு எதிர்பார்க்கிறது. லிங்குசாமி அவர்கள் தன்னுடைய ஏற்புரையை வழங்குகிறார். படத்துக்காக ஒன்லைன்லாம் போடுவோம், ஆனால் ஷூட் பண்ணும்போது அந்த ஒன்லைனில் நம்ம எடுக்க மாட்டோம், எங்கேயோ ஏதோ சீனு மாற்றி மாற்றி எடுப்போம். அப்படி என்னுடைய ஒன்லைன் எல்லாம் மாறிடுச்சு. நானே இந்த விழாவை தள்ளி நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு கவிஞனுடைய மனம் கூட அப்படி தான். இந்த வாழ்க்கையில் என்ன நிகழ்ந்தாலும் தன்னை தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குற மனமாக இருக்கும். அது இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த துன்பமும் கிடையாது. எது நிகழ்ந்தாலும் அப்படி தான். மலையிலேருந்து உருண்டு வந்தாலும் ஜெயபாஸ்கரன் கடைசியாக சொல்கிறது, என்னுடைய 2 கண்ணாடிகள் அந்த மலையை இப்போதும் பார்த்து கொண்டிருக்கும், கழட்டி விட்ட என் 2 செருப்புகள் இப்போதும் அவங்க எங்கோ பாதங்கள் நடந்து கொண்டிருக்கும்னு வார்த்தை சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய சோகம் வந்தாலும் கவிதை மனம் இருக்கிறவனுக்கு அது சோகமே கிடையாது. அதான் ஐயா ஜூனியர் வேர்டனில் கவிதை பற்றி ஜூனியர் போஸ்ட் அதில் எழுதும்போது எழுதின ஒரு கவிதை, கிண்ணத்தில் அரிசி தான் இல்லையே, கொஞ்சம் பூக்களையாவது நிரப்பி வைப்போம். இது ஒரு ஜாப்பனீஸ் கவிதை. வீடு இருந்து விட்டது, அதனால் என்ன, நட்சத்திரங்களை இன்னும் நன்றாக பார்க்கலாம். இப்படி எது நிகழ்ந்தாலும் அது கவிதையாகவும் அதை அப்படி பார்க்கக்கூடியவன் தான் கவிஞன். ஏதோ புதுசாக ஏதாவது இந்த மேடையில் கவிதை சொல்லணுமே சொல்லிட்டு தாகூருடைய ஸ்டே பேர்ட்ஸ் அந்த கவிதைகளை எடுத்து காலையில் படித்தேன். அதில் ஒரு கவிதை, வானத்தில் பறவைகள் இல்லையெனில் வானமே எவ்வளவு வெறுமையாக இருந்திருக்கும். இந்த கவிதை படித்தோடனே இன்றைக்கி தான் படிக்கிறேன், ஆனால் இதை ஒத்த ஒரு கவிதை ஓரளவு ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் மெடிடேஷனுக்காக எங்கள் ஆசிரமம் போனப்போ அங்கே தங்கியிருந்த அந்த விண்டோ ஓப்பன் பண்ணும்போது வானம் அப்படி இருக்குது. அது வரைக்கும் வானம்னு கண்ணுக்கு தெரியதை எனக்கு நிரூபித்ததே எதுன்னா, ஒரு பறவை இப்படி பறந்துச்சு. அப்போ தான் அது வானம்னே நான் உணர வச்சது அந்த பறவை தான். ஒரு கவிதை, அந்த கவிதை இந்த தொகுப்பில் இருக்குது. தன் இருப்பை அறிய ஒரு பறவையின் சிறையெடுப்புக்காக காத்திருக்கிறது வானம். எனக்கு பெரிய ஆச்சரியம், பெரிய சந்தோஷம். ஒவ்வொரு முறையும் சந்தேகம் இருக்கும், நம்ம கவிஞர் தானா, 4 மணிக்கு 3 மணிக்கு உங்களெல்லாம் எழுப்பதுக்கு காரணம் யாராவது சொல்ல மாட்டாங்களா நீ கவிஞன் தாயான்னு சொல்லி. அதுக்காக தான் அந்த மனசு தேடிக்கிட்டே இருக்குது. நான் இங்கே எதுவுமே பேச போகிறதில்ல, நன்றி மட்டும் சொல்ல போகிறேன். அந்த நன்றி சொல்கிறதுக்கு யாரையும் விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு ஒன்லைன் போட்டிருக்கேன். எப்பயுமே நாங்கள் டப்பிங்கில் வராதவங்க வாய்ஸ் கூட இருக்கும், அதுதான் முதல்ல எழுதி வைக்கணும், விட்டுருவோம். அது என்னென்னா அந்த அவங்களுடைய வாய்ஸ் அங்கே இருக்கும், ஆனால் ஆர்டிஸ்ட் அவங்க இருக்க மாட்டாங்க. இப்போ கௌதம் மேனனில் படங்களை பார்த்துருப்பீங்க, அவர் வாய்ஸ் ரோ கொடுக்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அந்த மாதிரி யாருடைய வாய்ஸ் இருக்கான்னு தான் ஃபஸ்ட்டு நோட் பண்ணுவேன் நான். அப்படி இந்த மேடையில் இல்லாத நான் 32 கவிதைகளை தான் எழுதினேன். கௌதமேனன் சொன்னார் இன்னும் 2 கவிதைகள் எழுதிருக்கலான்னு, ஆனால் இதில் 64 கவிதைகள் இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா தமிழ் பித்தனுடைய ஒவ்வொரு ஓவியமும் ஒரு கவிதை மாதிரி எனக்கு தெரியும். தமிழ் பித்தன் இந்த நூல் வந்ததுக்கு பிறகு ஆல்ரெடி நீங்கள் நிறைய தொகுப்புகளுக்கெல்லாம் எழுதி வரைஞ்சிருக்கீங்க. ஸ்ரீதர்லாம் அங்கே வந்திருக்காங்க,
கண்டிப்பாக மிகப்பெரிய ஓவியர்கள், கலைஞர்கள் எல்லாமே யார் இவர் அப்படின்னு சொல்லி உங்களை தேடுவாங்க. ரொம்ப நன்றி தமிழ் பித்தன். கலாப்ரியா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கழட்டி வைத்த கண்ணாடியில், கழட்டி வைத்த மூக்கு கண்ணாடியில் 2 மின்விசிறிகள். கழட்டி வைத்த மூக்கு கண்ணாடியில் 2 மின்விசிறிகள். விசுவலாக இருக்கும். நாமுத்துக்குமார் சொல்லிக்கிட்டே இருப்பார் கலாப்ரியாவை பற்றி. மிக அற்புதமான ஒரு கவிஞர். அவர் இந்த தொகுப்புக்கு ஒரு அணிந்துரை எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. ஸ்ரீதர் சார், ஆர்கே ஸ்ரீதர், அந்த முதல் தொகுப்பு மிக அற்புதமான ஒரு தொகுப்பாக கொண்டு வர்றதுக்கு காரணம் என்னை வரைய வச்சது அவர் தான். எனக்கு வரையெல்லாம் தெரியுமான்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவர் தான் முதல் முறையாக டிஜிட்டல் நீங்கள் வரைங்கன்னு சொல்லி வரைய சொன்னார். இந்த விழாவில் அவர் நான் ஒரு ஓவியம் பரிசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த ஓவியத்தை டிஜிட்டல் பெயிண்டிங்கை அவர் வாட்டர் கலர் பெயிண்டிங்கை எங்களுக்காக வரைஞ்சி கொடுத்துருக்காரு அண்ணன். கூடிய விரைவில் எங்களுக்காக இன்னொரு காரியமும் பண்ணணும். கௌதம் சார் வீட்டுக்கு ஆப்போசிட் இருக்கிற அந்த வீட்டை எங்களுக்காக நீங்கள் கொடுத்துடணும். அங்கே இந்த மாதிரி ஓவியத்தை மாட்டி வைக்கிறது அங்கே தான் மாட்டலாம்னு முடிவு பண்ணியிருக்கு. அக்ஷயா, எனக்கு முதல் படம் பண்ணும்போது அவ்வளோ பதட்டம், அவ்வளோ பயம் இருக்கும். இந்த மேடை எனக்கு நேற்றுலேருந்து நினச்சிட்டே இருக்கேன். காலையில் முதல் மெசேஜ் அந்த பொண்ணுக்கு தான் போட்டேன். ஞானம்னு சொல்லிட்டு என் ஸ்கூலில் படித்த பையன், என்னுடைய கிளாஸ்மேட்டு. அவர் கூப்பிட்டு வந்தாங்க. உங்கள் கவிதைகளை பற்றி அவங்க ஸ்பாட்டிஃபைல போட்டிருக்காங்க, நீ கேட்டு பாருங்கன்னு. வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க நான் தமிழ் தாய் வாழ்த்து பாடுவேன்னு சொன்னோன்னே அவங்களையே இது கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி புதுசாக ஒருத்தங்களை அறிமுகப்படுத்துவேன்னு கூப்பிட்டோம். ரொம்ப அழகாக பண்ணாங்க. அந்த அச்சயாவுக்கு என்னுடைய நன்றி. கால்டுவெல் ஐயா, நான் வெறும் வார்த்தையில் சொல்லலை. அவங்க வீட்டுக்கு போனீங்களான்னு ஐயா கேட்டப்போ நான் அவர் வீட்டுக்கு போகல, ஆனால் அவர் எங்கே அனுப்பி வச்சாரோ எல்லா வீடும் அவர் வீடாக மாற்றிட்டாருன்னு. ஒரு பைசா என்னை எடுக்க விடுது சார். நம்ப மாட்டீங்க, அங்கே என்னை பார்த்துக்கிற பசங்களுக்கு இங்கேருந்து அமௌண்ட் அனுப்பி எல்லா செலவழிப்பை விடுங்க, நம்ம மேலே இருக்கிற அக்கறை, அந்த அன்பு, எவ்வளவு பெரிய பேரன்போடு நம்ம மேலே அப்படி இருந்தாங்க. அங்கே முதல் முறையை தான் நான் போய் நிறைய தடவை அறிவுமதி என்ன மூலமாக, உங்கள் மூலமாக நிறைய கேட்டேன். அவங்க இந்த எவ்வளோ அவங்க அப்பா மிகப்பெரிய ஸ்காலர், கலைஞர் அதுக்கு அணிந்துரை எழுதியிருக்காங்க. அந்த தொகுப்பு அவங்களுடைய மிக மிக முக்கியமான ஆய்வு நூல் அதுக்கு. அவங்க இந்த விழாவில் அமெரிக்காவிலையும் கலந்துக்கிட்டு, நான் இங்கே அமெரிக்காவில் இருக்கேனா சென்னையில் இருக்கேனா அடிக்கிற வித்தியாசமே இல்லாமல் அதுக்கு சாட்சியாக 2 இடத்துலையும் டேலையும் இருந்து நைட்லேயும் இருந்து ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. இங்கே இன்னொரு புதுசாக எங்களோட கனெக்ட் ஆகியிருக்காங்க. ரன் படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஜெகதாம்பா மூவிஸ்ன்னு சொல்லி புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பாலாஜி சார்னு சொல்லி மிக அற்புதமான படங்கள் கூடிய சீக்கிரம் பண்ணுவார். எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய நண்பர் கௌதம் மேனன் கூட நீங்கள் பண்ணணும். மிக சிறந்த, என்னை விட மிக சிறந்த இயக்குனர் கூட நீங்கள் பயணிக்கணும். எங்களோட எல்லாரும் நீங்கள் பயணிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. ஜின்னா படைப்பு குழுமத்தில் நான் கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி அடிக்கடி வேடியப்பன் தான் நம்ம தொகுப்பெல்லாம் போடுவார். முதல் முறையாக ஒரு தொகுப்பு வெளியிட போகிறோம்னு சொன்னோடனே அந்த சிக்னேச்சர் ஆன் வாட்டர் புக்கை காட்டினது தான். அண்ணே இதே பேப்பரை கொண்டு வரேண்ணே, அது என்ன செலவானாலும் பார்த்துக்கலாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, இதில் லாப நோக்கத்தெல்லாம் அவர் கண்டிப்பாக பண்ணல. 499 ரூபாய்க்கு இந்த புக்கு கொடுக்கவே முடியாது. இருந்தாலும் இதை எடுத்து செஞ்ச ஜின்னாவுக்கு இன்னும் நிறைய நம்ம பயணிப்போம். ஜின்னா, நீங்கள் சிறையிலேருந்து வர முக்கியமானவர்கள் எல்லாம் இனிமேல் லைஃப்பில் மிக முக்கியமானவர்களாக மாற்றக்கூடிய அளவுக்கு அங்கே புஸ்தகங்களை கொண்டு போகிறீங்க. மிக அற்புதம், அற்புதம். நன்றி ஜின்னா. பிருந்தா சாரதி கௌதம் மேனன் டைலாக்லாம் சொல்லி என்ன இவ்வளோ அற்புதமான ஒரு சமீபத்தில் ஒரு எங்கேயோ விழாவில் பேசின இந்த புக்கில் அவருடைய இந்த அணிந்துரை வர்றதுக்கான நாங்கள் யூஎஸில் ரிலீஸ் பண்ணதில் கிடையாது சார். இங்கே வந்ததுக்கு பிறகு இவர் ஒன்று அனுப்பி வச்சார். இந்த அணிந்துரையை படித்த உடனே எனக்கு நைட்டு அப்படி ஆயிடுச்சு, என்னங்க இப்படி ஒரு அணிந்துரை எழுதியிருக்காரு, இங்கே பேசினதை தான் அவர் தொகுத்து அனுப்பியிருக்காருன்னு என்னென்ன பண்ணலான்னு கேட்டார் ஜின்னா. நான் சொன்னேன், 32 கவிதை இருக்கிற ஒரு குறையாகவே எனக்கு தோணுச்சு. இந்த புக்கு வாங்கினா மற்ற 2 புக்கு வாங்க தேவையில்லை.
அவ்வளோ அழகாக மற்ற கவிதைகளை வேற அற்புதமாக சொல்லியிருக்காரு பிருந்தா. வந்து கண்டிப்பாக இதை வந்து இதில் வச்சிடலாம் சொல்லிட்டு பின்னாடி இதை வச்சோம். பிருந்தா பற்றி சொல்கிறதுக்கு என்ன, என் கூட வந்து எனக்கு படத்துக்கு மட்டும் டைலாக் எழுதுறதில்லை. இது ஆல்ரெடி ஒரு விழாவில் சொல்லியிருக்கேன். நான் சோர்வாக்கும் போது, சின்னதாக பயம் வரும்போது, வாழ்க்கை பற்றி எதாவது யோசிக்கும்போது, எல்லா சூழ்நிலையும் வாழ்க்கைக்கான டைலாக்கையும் எனக்காக எழுதுவார். முதல் படம் எடுக்க போகிறதுக்கு அவ்வளோ பயந்து நாளைக்கு நடுங்கிட்டு இருக்கப்போ தூக்கமே வராமல் புரண்டு போண்டு படுத்தப்போ அவர் சொன்னார், அவ்வளோ பெரிய தாஜ்மஹால் கூட ஒரு செங்கல்ல தொடங்கினது தான். ஷார்ட் பை ஷார்ட்டாக தான் எடுக்க போகிறோம், பயப்படாத நம்ம எடுத்துடலாம் அப்படி சொல்லி நம்பிக்கை கொடுப்பாரு. அது இன்னைக்கு வரைக்கும் எல்லா சூழ்நிலையும் என் கூட பயணிக்கிற பிருந்தா சாரதிக்கு நன்றி. சிவகுமார் சார் இப்போ எனக்கு பின்னாடி தானே கரெக்டாக இருக்காரு. அப்படி தான் எல்லாத்துலேயும் இப்போ சமீபத்தில் பின்னாடி அப்படி இருக்கார். ஏதோ ப்ரொடக்ஷன் வந்து பார்க்கும்போது ஒரு சில ப்ரொடியூசர்ஸில் வந்து நாங்கள் வந்து லிஸ்ட்டு கொடுப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவோம் புதுசு புதுசாக. அப்போ கூட அவங்க கூட சின்னதாக அவ்வளோ பெரிய படங்களுக்கு கூட பயப்படுவாங்க, என்ன திடீர்னு ஒன்று சொல்கிறீங்கன்னு. ஆனால் சார் அபிராமிக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் போடணும் சார், போட்டுடலாம். சரண் சார் பாம்பேலேருந்து வர்றாங்க சார், அவங்க டிக்கெட் போடணும் சார், போட்டுடலாம். ரூம் இவங்களுக்கு ரூம் சொல்லணும் சார். இது என்னது, இது கவிதை விழா தானே, இதை வந்து எங்கே நடத்தணும், சாதாரண இடத்துல நடத்தக்கூடாது சார், மியூசிக் அகாடமியில் வைக்கணும். வருஷம் வருஷம் கைக்கு போட்டி நடத்துகிறோமா, என் படத்தை பற்றி ஒரு ஷார்ட்டு ஒரு சீன் பற்றி பேசுனதே கிடையாதுங்க. அவர் வந்து மிக அற்புதமான ஒரு மனிதர், மிக ரசனை தாங்க இந்த உலகம், வேற என்ன இருக்குது, அந்த அந்த ரசனை தான். அவர் வந்து பெண்களை மதிக்கிறது பற்றி சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன கமெண்ட், ஏதோ சம்திங் ஏதோ சாப்பிடும்போது செய்யும்போது, இது முடிச்சுட்டு எங்கேயா சாப்பிட போகலாம், அங்கே ஏதாவது பேசும்போது பெண்களை பற்றி ஒரு சொல் தப்பாக சொன்னால் கூட அவர் காது கேட்காது, திரும்பிப்பார், வேற பக்கம் எங்கேயோ பார்த்துட்ருப்பார். அப்படி பெண்களை மதிக்கிற கௌதம் மேனன் படங்களில் கூட பெண்களை மதிக்கிற விஷயம் இருக்கும். அந்த மாதிரி கௌதம் மேனன் படத்தில் மதித்து எழுதுகிற அந்த பெண்கள் மாதிரியே தான் இவர் வாழ்க்கையில் எல்லாரையும் பார்ப்பார். மிக அற்புதமான மனிதர், எங்களோட இப்போ பயணிச்சிட்ருக்காரு, அவருக்கு என்னுடைய நன்றி. ஜெயபாஸ்கரன் இப்போ தான் சொன்னேன் இல்லையா, தனியாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, என்னுடைய சகோதரர் மாதிரி. என்னுடைய கவிதைகளை எல்லா மேடை தோறும் அவ்வளோ அற்புதமாக என்னை விட அழகாக சொல்வார். எனக்கு ஒரு 5 வரிக்குள்ளே 10 வரிக்குள்ளே கவிதை தோணும், ஒரு 4 மணிக்கோ 5 மணிக்கோ ஃபோன் பண்ணி கவியே, அவர் என்னை கவியாக தான் கூப்பிடுவார். சொல்லுவார், இதை நான் உங்களுக்கு வேறு மாதிரி சொல்லி காட்டுறேன்னு சொல்லிட்டு 3 வரிக்குள்ளே சொல்லி காட்டுவார். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அவர் கைக்கு எழுத தெரியாது சொல்கிறாரு. ஆமாம், மிக அற்புதமான ஒரு கவிஞர். சமீபத்தில் அவருடைய மகள் இருந்த வீடு வந்து அற்புதமான ஒரு போயம், அது வந்து உலகம் மொத்தமும் போயிட்டுருக்கு. இப்போ அவ்வளோ பெரிய கவிஞர். சென்னை வந்த பிறந்து தெரியும், எங்கள் 18 சாரதாம்பாள் தெரு அந்த தெருவில் ஒரு மரத்தடியில் நின்று ஒரு கவிதை குறைந்தபட்சம் 14 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன். அந்த கவிதை மரம் பற்றியான ஒரு கவிதை, ஆலமரம் பற்றிய கவிதை. அந்த கவிதை தான் முதல்ல அவர்கிட்ட நான் கேட்டு, ஐயோ என்னடா இப்படி ஒரு கவிதை சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் மிரண்ட ஒரு கவிஞர். இன்றைக்கு வரைக்கும் அவர் வந்து அப்படி தான் எழுதிட்டுருக்காரு. அவருக்கு என்னுடைய மேடை தோறும் எல்லா மேடையில் இருப்பார், அவருக்கு நன்றி. புதுசாக சேர்ந்த இயக்குனர் எங்கள் பட்டியலில் எல்லாரும் அவ்வளவு புலிக்குட்டின்னு கூப்பிட்டாங்க. 100% சதவீத கணக்கெல்லாம் வேணான்னு சொன்னாலும் சரி, எங்களுக்கு 100% மனசுக்கு பிடிச்ச, எங்களுக்கு வந்து பெரிய ரசிகர் கூட்டமே இருக்குது. இந்த அக்ஷயா அந்த பொண்ணு வந்து பேச வந்தப்போ அவங்க என்ன சொன்னாங்க, பர்வீன் வர்றாங்களா, ஐயோ அவங்க எனக்கு குரு மாதிரினாங்க. உங்களுக்காக அவங்க எழுதி வச்சதை நீங்கள் கேட்கல, அவ்வளோ அற்புதமாக அவங்க எழுதி வச்சுருந்தாங்க. அப்படி நான் வந்து அவங்க மேலே மிகப்பெரிய பேரன்பு உண்டு. ஒரு விழாவில் 2 பேரும் சண்டை போட்டுருக்கோம். போயிட்டு மிருதாத்தின் புத்தகத்தில் வந்து மொழிகளுக்கெல்லாம் வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தமே இல்லைன்னு ஒரு பகுதியை நான் வந்து கிளிக் பண்ணி அனுப்பி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நேரடியாக வார்த்தைகளுக்கெல்லாம் இனிமே அர்த்தம்லாம் தேவையில்லை, எங்களோட தொடர்ந்து பயணிப்பாங்க. மிகப்பெரிய மேடைகளில் மிகப்பெரிய இடங்களில் கைக்கு அப்துல் ரஹ்மான் ஐயா பேரில் நாங்கள் நடத்துகிற கவிதைகளை அவ்வளவு எளிமையாக கொண்டு சேர்க்குறாங்க. வந்து மிக அற்புதமாக அது பெருசாக ரீச் ஆகுது. அதுக்கே நான் வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லணும்.
கௌதம் வாஸ்தவ மேனன். நாங்கள் சமீபத்தில் வந்து என்னென்னா, என்ன சொல்கிறது, அவர் அபிராமி பக்கத்தில் உட்காந்து சந்தோஷப்பட்டார், நான் கௌதம் மேனன் பக்கத்தில் உட்காந்து சந்தோஷப்பட்டேன். என்னுடைய கண்களை பற்றி சொன்னீங்கள்ல, அவர் கண்ணை பாருங்கள். என்னோடு வா வீடு வரைக்கும், என் வீட்டை பார் என்னை பிடிக்கும். இப்படி ஒரு வரியை எழுத வச்சு அதை படத்தில் ஓகே பண்ணுறதுக்கு என்ன ஒரு கவிதையான ஒரு மனசு வேணும். அவர் விண்ணை தாண்டி வருவாயா, காக்க காக்க, இந்த படங்கள்லாம் எனக்கு வந்து சரி இப்படியெல்லாம் நம்மளால எடுக்க முடியலையே. என்ன ஸ்டைலாக இருக்கார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ஸ்டைலாக ஒரு இயக்குனர் வந்து இந்த இளைஞர்கள் மத்தியில் இருப்பாங்க. அப்போது ஏசி திருலோக் சந்தர், அதுக்கப்புறம் ஸ்ரீதர் சார், அதுக்கப்புறம் மணி சார். எனக்கும் மணி சார் தான், அவருக்கும் மணிரத்னம் தான், 2 பேருக்குமே ஆதாரமாக அவர் தான். எனக்கு கொஞ்சம் பாக்யராஜ் சார் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் 40% இருப்பார், அவருக்கு முழுமையாக மணி சார் தான் அவருக்கு இருப்பார். மிக அற்புதமான இப்போது நண்பர். நம்ம படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்குலாம் நம்ம யாருமே தேட வேண்டாம் சார். நம்ம உங்கள் அப்படியே பாருங்கள், முன்னாடி ஒரு பக்கம் பாலாஜி இருக்காரா, இன்னொரு பக்கம் அதே ஒயிட் செட்டில் ஒரு படம் இல்லை, லட்சம் படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து டேலையும் நைட்லேயும் நம்மளை விட எப்பயும் இருப்பார், டே அண்ட் நைட் இருப்பார். அமெரிக்காலேயும் இருப்பார், இந்தியாவிலையும் இருப்பார். அவங்க போதும் சார், நம்ம மிக சரியான விஷயங்களை சிந்திச்சா போதும், அவங்க வந்து செயல்படுத்திடுவாங்க. அதுக்கான எல்லா தகுதியும் உள்ளவங்க. நாளை மறுநாள் அவரை நம்ம சந்திக்கிறோம், தூக்குறோம் உங்கள் படம் மாதிரியே. ஆமாம், கௌதம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு எவ்வளோ பிடிக்குன்னு சொல்கிறது வெக்கமாக இருக்குது. இதுக்கப்புறம் அபிராமி ஒரு அணிந்துரை கேட்டாங்கப்பா. ஒரு அணிந்துரை இல்லை, சம்திங் கையெழுத்து போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு வார்த்தை எழுதி கொடுங்கன்னாங்க. அபிராமி 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 3 தடவை எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கு மேலே அபிராமியை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்கு, பேரழகு. இங்கே எங்கள் டைலாக்கு சங்க சார் எல்லாம் டிஸ்கஷனுக்கு போவார், எங்களோடய இருப்பார். அவர் தான் அந்த வார்த்தை எழுதியிருந்தார். கவிதைகளை எழுத வைக்கிற அந்த வார்த்தை சொன்னது அவர் தான், அரவிந்தன். நன்றி அரவிந்த் சார். ஞானசம்பந்த ஐயா ஒரு விழாவை எவ்வளோ அழகாக எவ்வளோ அற்புதமாக எடுத்துகிட்டு போனாங்க. நீங்கள் இல்லைன்னா ஒரு கவிதை விழா இவ்வளவு எங்களோட எப்பயுமே நீங்கள் வந்து இவங்க என்னுடைய ட்ராவல்லாம் பார்த்தீங்கன்னா யாரை கேட்டு போவோம், இளையராஜா பாட்டு கேட்போம், கொஞ்சம் சின்ன கேப்பு விட்டால் ஐயாவுடைய உரை தான் கேட்பேன். மிக அற்புதமாக இருக்கும். அதுவும் ஒரு இடத்துல பேச போகிறப்போ சேரை கொண்டு வந்து ரொம்ப லேட்டாக தேடி ஒரு சேரை கொண்டு வந்து போட்டாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது நடுவால் கேட்டு வந்தாங்க, என்னன்னு கேட்டால் அது வந்து யாராவது இறந்தா அந்த சேரில் தான் உட்கார வைப்பாங்களே அந்த ஊரில். கண்டென்ட் பிடிக்கிறாரு பாருங்க, என்ன மாதிரி அழகா அது. அந்த மாடுலேஷனு அந்த வந்து கமல் சாருக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுடைய உத்தம விழாவில் எல்லாம் ரொம்ப முக்கியமான பங்கில் இருந்தாங்க. கமல் சாரோட மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுங்க சார், அது உங்களால் தான் முடியும். சிரிச்சிட்டே மெதுவாக சொல்லிடுங்க சார். லிங்குசாமி பெருமையாக உங்களை பற்றி எல்லா நேரம் பேசிகிட்டு இருக்காரு, நீங்கள் தான் சொல்லணும். அது உண்மை தானே? அது மட்டும் நடக்காதா? ரொம்ப சரண் சார், எழில் சார். சரண் சார் வந்து அந்த கவிதை வந்து முதல் பரிசுக்கான கவிதை. ஆனால் நாங்கள் சரண் சாருக்காக முதல் பரிசு வச்சுட்டாங்களோ யாரும் நினச்சிருவாங்கிறதுக்காகவே நாங்கள் வந்து 2வது பரிசு கொடுத்தோம். தேங்க்யூ கௌதம். உங்கள் மனசு இங்கே தான் இருக்கும், எனக்கு தெரியும். பர்வீனுக்கும் அப்படி தான். எழில் சார், ரேகா, இங்கே பார்வதி, அது இல்லாமல் இது ரொம்ப ஆர்வமாக நான் எந்த விழாவுக்கும் கூப்பிட்டதே இல்லை. என்னுடைய மகள், என் மனைவி எல்லாம் வந்திருக்காங்க. அமுத பாரதி ஐயா வந்திருக்காங்க. நிறைய ஆளுமைகள், சந்தோஷ் ஓவியர் வந்திருக்காரு, ஸ்ரீதர் சார், நிறைய இருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. யாரையா விட்டுருந்தேன்னா சாரி. இதை விட ஒரு விழாவை இவ்வளோ சந்தோஷமாக நான் வந்து ரொம்ப அமைதியாக, நான் எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லை, அமைதியாக உட்காந்து வாட்ச் பண்ணியிருந்தேன். மொத்தமாக எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. நன்றி. ரொம்ப பிரபாதம். அவ்வளோதாங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம். எல்லோரும் போயிட்டாங்க, இவர் மாத்திரம் மைக்க பிடிச்சி உட்காந்துருக்காரு நினைக்கிறேன்னா
இந்த விழாவினுடைய தொடக்கத்திலிருந்து முதல்ல நான் என்னையும் ஒரு பேச்சாளரை தான் போட்டிருந்தாங்க. அப்புறம் என்ன நினச்சதாங்களா தெரியல, நீங்கள் நடுவில் உட்காந்துருங்க அப்பப்போ பேசுங்கன்னாங்க. சரின்ட்டு நான் மிக அருமையாக ஏறத்தாழ இல்லை அவங்க சரி சரியாக 6 மணிக்கு தொடக்கணும். ஞாபகம் இருக்குங்களா? மணி 9. பாகுபலி கூட இவ்வளோ நேரம் ஓடாது. 3 மணி நேரம். அப்படியா அப்படின்னு கிளம்பக்கூடாது. மணி பார்க்காம இருந்தோம் அப்படின்னு சொல்லி இருக்க வச்சது எது, அதுதான் முக்கியம். பாடுபொருள் வேற ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் கவிதையை ரசிக்கிறவர் தான், கவிதை விரும்பிகள் தான். அதே சமயத்தில் இதற்கெல்லாம் காரணமாக இருந்த நம்முடைய கவிஞர் இயக்குனர் லிங்குசாமி அவர்களுக்கு நம்ம நன்றியை மறக்காமல் சொல்லணும். அவரோடு எப்போது இருக்கிற பிருந்தா அவர்கள், செந்தில் எங்கே இருக்காங்க? செந்தில் வாங்க. சிறப்பு பிரதி பெற்றுக்கொள்கிறார். வாங்க வாங்கிக்கங்க. வாங்கிக்கோங்க. சும்மா கொடுக்க. அப்படியா? சரி. அவ்வளோதான். முடிச்சாரு. இந்த 3 மணி நேரமும் நாம் நம்மை மறந்துருந்ததுக்கு காரணம் நம்முடைய அருமையான சொல்கிறாங்க. மற்ற மொழிக்கு இந்த மொழிக்கு என்னங்க பெரிய வித்தியாசம்னு வந்து பார்த்தா தாங்க தெரியும் இதனுடைய அருமை என்னங்கிறது. இப்போ இசையோ நடிப்போ நிகழ்த்துகளையோ எதுவுமே இல்லை. பேருக்கு 2 பெண்கள், பாக்கியெல்லாம் நாங்கள் தான் பார்த்தே தீர்ந்து வேறு வழி கிடையாது. நான் ஒரு சின்ன கிராமத்துக்கு பட்டிமன்றத்துக்கு போயிருந்தப்போ அந்த ஊரில் அது என்னன்னே தெரியாமல் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் முன்னாடி ஒரு பையன் உட்காந்து சொல்கிறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வாயிலிருந்து ஒரு முட்டை எடுப்பார் பாரு அப்படிங்கிறான். அவன் என்னை மேஜிக் நடத்துகிறவன் நினச்சிருந்துருக்கான். அவனுக்கு புரியலை, ஆனால் உட்காந்துட்டு இருக்கான் பாவம். இதுக்கிட்ட உட்காந்துருந்தான்ல, அதாவது அவனுக்கு கேட்க முடிஞ்சதில்லை. நமக்கு இந்த ஒரு நல்ல நிகழ்வு வர்ற போது கவிதைகள் நம்மளை அப்படியே மயக்குது. அதுவும் யார் எழுதுனான்னு தெரியாமல் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். யாரோ அப்படின்னு போடுவாங்க தெரியுங்களா? உதாரணமாக இப்போ ஒரு கவிதை நான் படித்தேன், இது எனக்கும் தெரியல, இது யாருக்கும் தெரியல. இதுதான் என் நண்பர் தங்கமூர்த்தி அவர்கள் புதுக்கோட்டையில் இருக்கார். அடிக்கடி நாங்கள் இவர்கள் மாதிரி அவர்களோடையும் பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ ஒரு கவிதை போகிற போக்கில் சொல்கிறாரு. அவர் யாருடைய கவிதைன்னு எனக்கு தெரில. ஆர்ப்பாட்டமாய் தாஜ்மஹால், உள்ளே அடக்கமாய் நூர்ஜஹான். அவ்வளோதான். புரியலன்னு நினைக்கிறேன். சரி, ரைட், பரவாயில்ல. அதாவது இந்த கவிதை சொல்கிற வேகத்தில் வந்தால் தான் கூட வர முடியும். சில பேர் பாத யாத்திரையில் 2 கிலோமீட்டர் பின்னாடி வருவாங்க. வெற்றிவேல் அங்கே இருப்பேன் அவன். புரியுதா? அடக்கம்ங்கிற ஒரு சொல்லு, அதாவது அதை திருப்பி அது நம்ம சொல்ல ஸ்லேடை இன்னும் ஓடி போயிடுவீங்க, பயமாக இருக்கும். ஸ்லேடைன்னா கஷ்டம். கவிதை நம்மளை எப்படி ரசிக்க வைக்குது? மணிமேகலை ஒரு நூல் கேள்விப்பட்டிருப்பீங்க. மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார், பௌத்த நூல். அந்த நூல் படிக்கிறதுக்காகவே அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பாலி மொழியை படிச்சுக்கிறார் அவர். ஏன்னா தத்துவங்களை படித்தா தான் எழுத முடியும். அதில் ஒரே ஒரு காட்சிங்க, அதோட நம்ம முடிச்சிடலாம். எப்படின்னா என்ன மாதிரி நம்மளை கவிதை ஈர்க்குது. இத்தனைக்கும் அது பௌத்த தத்துவம் சொல்கிற நூல். அது தத்துவம் நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் உள்வாங்கிறது. ஆனால் எப்படி நகட்டிட்டு போகிறான் தெரியுமா அந்த விஷயத்த? ஒரு மாலை நேரம் வருதுங்க. மாலை நேரத்தை வர்ணிக்காத கவிஞர்களே கிடையவே கிடையாது. கலித்தொகைன்னு ஒரு நூல் இருக்குது. மாலை நேரத்தை படிக்கணும்னா படிங்க. அதாவது அந்த காலத்தில் ஒரு அரசன் மறைந்து இன்னொரு அரசன் வருவதற்குள் ஒரு வகையான குழப்பம் ஏற்படுமா அந்த நாட்டில். ஒரு ஆட்சி மாறி இன்னொரு ஆட்சி வர்றதுக்கு நடுவில் ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டால் எப்படி இருக்குமோ அதுபோல் சூரியன் அந்த பகல் பொழுது முடிஞ்சது, முழு நிலவு சந்திரன் வரப்போகுது.
இதுக்கு நடுவில் கொஞ்ச நேரம் இருக்கு பாருங்க, அதான் மாலை. கங்குள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிற மாதிரி மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் மயங்கிய ஒளியினை போலே. யார்? கண்ணாசன் பாட்டுங்க. பாசம்னு ஒரு படம், எம்ஜிஆர் படத்தில் வேற ஆளுக்கு டூயட்டு. இது ஆச்சரியம். டிஆர் ராமண்ணாங்கிற டைரக்டர் பண்ணியிருப்பார். எம்ஜிஆர் படத்தில் வேறொரு ஆளுக்கு டூயட்டு. கல்யாணகுமாரும் ஷீலான்னு ஒரு நடிகை இப்போ சந்திரமுகியில் கூட நடிச்சிருப்பாங்க. அவங்க செம்மீன் படத்தில் நடித்தவங்க. இன்னும் சொல்லப்போனால் பிரேம்நசீரோட 98 படங்களில் ஒன்றுமா நடித்தவங்க அவங்க. மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் மயங்கிய ஒளியினை போலே. இதில் என்ன ஆச்சரியம்னா, இதுக்கேற்ற மாதிரியான பிபிஎஸ்னுடைய குரலும் ஜானகியினுடைய குரலும் சேர்ந்து வரும். கண்ணாசனுடைய பாட்டு வரி தான் அது. இந்த மாலையும் இரவும் சந்திக்கிற நேரம் எப்படி இருக்குமா, ஒரு அரசன் போய் இன்னொரு அரசன் வர்றதுக்குள்ள எப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. குடைநிழல் ஆண்டார்க்கும் ஆழிய வருவார்க்கும் இடை நின்ற காலம் போல் இருந்ததந்த மருண்மாலை. இது கலித்தொகை. குடைநிழல் ஆண்டார்க்கும் ஆழிய வருவோர்க்கும் இடை நின்ற காலம் போல் இருந்ததந்த மருண்மாலை. மணிமேகலை எப்படி தெரியுங்களா, புகார் நகரத்துக்குள்ள மாலை நேரம் வருதாங்க. தயங்கி 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 வருதான். எதை போல? போர்க்களத்தில் கணவன் இறந்து போக தன்னுடைய குழந்தைகளோடு தன்னுடைய சகோதரனுடைய வீட்டில் தஞ்சம் புகுகின்ற அந்த பெண்ணை போல அந்த மாலை நேரம் மெதுவாக புகார் நகருக்குள் வந்தது. எப்படியான வர்ணனைங்க இது? நமக்கு பாடத்தில் இருந்துச்சா? சொல்லுங்க பார்ப்போம். மணிமேகலை மொட்டை அடிச்சுக்கிட்டு போனான், இவ்வளோதான் சொல்லி வச்சுருப்பாங்க. அவள் எவ்வளவு அழகி தெரியுமா? அவரே சொல்கிறார், ஆடவர் கண்டால் அகரலும் உண்டோ. ஆம்பளையாக இருந்தால் அவளை நின்று பார்க்காம போக மாட்டான். ஒருவேளை போனால் அப்படி ஒரு கேள்வி வரும்னு நமக்கு. பேடியர் என்றோ பெற்றியின் நின்றேன் அப்படிங்கிற அடுத்த வார்த்தை. ஒருவேளை அவன் போனால், அவன் அந்த காலத்தில் அந்த சொல்லை பயன்படுத்துகிறாங்க, பேடியர் என்றோ பெற்றியின் நின்றேன் அப்படின்னு. அப்படியான வர்ணனை சொல்லப்படுகின்ற இலக்கியங்கள், காப்பியங்கள் நம்மகிட்ட இருக்குங்க. அந்த தொடர்பு தான் இது. நம்மளே எப்படிங்க கவிதை எழுத முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். நான்கிறது நான் மட்டுமா? இல்லையே. எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, எங்கள் அம்மா, எங்கள் வாத்தியார், என்னுடைய நண்பன், என்னுடைய எதிரி, எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், என் கவலை, என் தோல்வி, இது எல்லாமா சேர்ந்து எங்கனையோ ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தணும். அதை வெளிப்படுத்த எல்லாராலையும் முடியாது. அவங்க உலகத்தமிழ் சங்கத்தினுடைய இயக்குனர் ரொம்ப அருமையாக பேசுகிறப்ப சொன்னாங்க, கவிதைகள்ங்கிறது எப்படிப்பட்டது, காதல்ங்கிறது எப்படிப்பட்டது, அதையும் சொன்னாங்க. இதை திருவள்ளுவரே சொன்னாருங்க. எல்லாரும் காதலிக்கிறோம்லாம் சொல்லாங்க, தெரியாதுன்ட்டார். எல்லாராலையும் முடியாதாங்க. அது இப்போ காதலிக்கிறது எல்லாரும் அது இது பெரிய வேலையா? அப்படி இல்லை. அது வந்து என்ன அப்படின்னு, மலரினும் மெல்லிது காமம், மலரினும் மெல்லிது சிலர் அதன் செவ்வி தலைப்படுவர்னா. அவனுக்கு அதில் இழக தெரியணும், இழக்க தெரியணும். தன்னை இழந்தால் தான் காதல் ஜெயிக்கும். அது உண்மை. எவ்வளோ பேருக்கு தெரியும்? அதுன்னு சொல்ல போனால், இன்றைக்கி இருக்கிற இந்த செல்பேசி எல்லாம் வந்த பிறகு ஒரு மென்மைத்தன்மை போயிடுச்சோன்னு பயமாக இருக்குது. அந்த பிள்ளை பேர் தெரிஞ்சுக்கிறவே 6 வருஷம் ஆயிருக்கு சில பேருக்கு. அதெல்லாம் ஒரு காலம். இப்போ மேத்தாவினுடைய கவிதை ஒன்று வரும், நீ யாரை பார்க்க வேண்டுமானாலும் போ, என் வீதி வழியாக போ. அவ்வளோதான் அந்த கவிதை. இவர் ஜன்னல்கிட்ட உட்காந்துருக்காருங்க. நீ யாரை பார்க்க வேண்டுமானாலும் போ, என் வீதி வழியாக போ. ஒன்றும் இல்லைங்க, அவன் ஒரு அப்பாவி காதலை, அவ்வளோதான் வச்சுக்கோங்க. எங்கிருந்தாலும் வாழ்க அப்படிங்கிற மாதிரி. அவன் விரும்புகிற பொருள் நல்லா இருக்கணும்னு நினச்சா அவன் தாங்க நல்ல காதலை. போதும், இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் வந்து சினிமா உலகுக்கு வர்றதுக்கு என்னுடைய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் தான் காரணம். அதே போல் நான் இன்னைக்கு வரைக்கும் எல்லா நாடகத்துலேயுமோ எல்லா சினிமாலையுமோ அப்பாவை நடிச்சிட்ருக்கேன்னா அது காரணம் ஐயா சரண், டைரக்டர் சரண் தான். இதே திருடன் படத்தில் எனக்கு நடிப்புனா என்னன்னு சொல்லி கொடுத்தாரு. ஒரு காட்சியில் ஆப்பிள் பழத்தை நான் தின்னுக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு சமயக்கட்டில் உட்காந்து, அவங்க எங்கூட ஊர்வசி கல்பனா அவங்க நடிச்சிட்ருக்காங்க. நீங்கள் பேசிக்கிட்டு ஆப்பிள் தின்னுட்டுருக்கீங்க, கேமரா ஜன்னலுக்கு வெளியில் இருக்கும், ஆக்ஷன் சொன்னோடனே நீங்கள் ஆப்பிள் தின்னுக்கிட்டே பேசுங்கன்னு. 2வது படம். நான் இது ரொம்ப ஈஸியாக 30 வருஷமாக மேடையில் பேசுகிறேன் நான், இது என்ன பெரிய விஷயம் அப்படின்ட்டு ஆக்ஷன் அப்படின்னு 1/4 கிலோ ஆப்பிளை தின்னுருக்கேங்க.
ஒரு டைலாக் வரல. தின்னா பேச முடியல, பேசுனா திங்க முடியல. இல்லை தக்காளி வச்சுக்கோங்க, தின்றுருக்கேன். அப்புறம் சீன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அது முடிச்சா முடியும், இங்கே தீந்து வச்சு எனக்கு. நான் அவர்கிட்ட போய் மெதுவாக ஆப்பிள் வேணா திங்கவா, ஏன்னா முதல்ல தக்காளி தின்றுருக்கேன், ஆப்பிள் வேணா திங்கவான்னு கேட்டேன். அவர் உடனே சொன்னார், நீங்கள் ஒரு பழம்பெரும் நடிகர் அப்படின்னாரு. என்ன போடு பாருங்க, நீங்கள் ஒரு பழம்பெரும் நடிகர்னாரு. நான் இன்னைக்கு வரைக்கும் எல்லா இடத்துல பேசுகிறப்ப சொல்லுவேன் அவருடைய பேரை. பேச்சாளர் நடிகர்கள் ஆயிடலாம்னு நினைக்கிறதோ மற்றது உருமாறுறதோ சாதாரணம் கிடையாது. அதுக்கு ஏதாவது ஒரு மந்திரக்கோளில் வந்து அப்படிங்கணும் இப்படிங்கணும், அப்படி செஞ்சால் தான் முடியும். விட்லாச்சாரியார்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, இங்கே இருக்கவங்களுக்கு நான் கொஞ்சம் வயசானா தான் தெரியும். பழைய மாய மந்திர படங்கள், மாயமோதிரம், ஜெகன்மோகினி, அந்த மாதிரி படங்கள். அந்த படங்கள் எல்லாம் அவர் வந்து ரொம்ப டெக்னிக்காக படம் எடுப்பாராம். எப்படின்னா, யாராவது சொன்னபடி கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒழுங்காக கால் சீட்டு கொடு, இல்லைன்னா நாயாக்கி விட்டுருவேன் அப்படின்னு வரான். அதாவது எடுத்த உடனே அவன் நாயாகிற மாதிரி சீன் எடுத்துகிட்டு திருப்பி அவன் மீண்டு வர்ற மாதிரி சீன் எடுத்து வச்சுக்கிட்டு படம் முழுக்க அவர் கால் சீட்டே வேண்டியதில்லை, நாயா அழ அப்படிங்கிற மாதிரி. இது நான் ஒரு திரை விமர்சனத்தில் படித்தேங்க. ஏன் வந்தா உள்ளுவா, இல்லைன்னா நீ பாட்டுக்கு அழ, ஒன்றும் கிடையாது. அப்படிதான் எவ்வளவு சுலபமாக இருந்திருக்கு பாருங்க. நமக்கு என்னென்னா, அந்த படத்தை பார்க்குற போது இருந்த சந்தோஷமும் அதை பற்றி பேசுகிற போது இருக்கிற சந்தோஷமும் இருக்குது பாருங்க. அதுதாங்க நமக்கு பெரிய மகிழ்ச்சி. எப்போதும் பேசுகிறதுக்கு ஆள் கிடச்சுன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ இல்லைங்க, இந்த தலைமுறை என்ன ஆக போதோ எனக்கு கவலையாக இருக்குது. அன்றைக்கி இதில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒன்று பார்த்தேன். ஒருத்தர் வந்து கதவை தட்டுறான், காலிங் பெல் அடிக்கிறான். உள்ளேருந்து வீட்டில் இருந்து அவன் வந்து, ஹலோ வந்துட்டிங்களா? ஆமாம். அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். டீ சாப்பிடுவோமா? போவோம். அப்படியே பேசிக்கிட்டே போகிறாங்க. சார், என் டைம் முடிஞ்சது, இந்த இதில் பே பண்ணிட்டீங்கன்னா நான் போயிடுவேன். என்ன தெரியுங்களா, பேசுகிறதுக்கு ஆள் அனுப்புகிறாங்க, சாப்பிட்றதுக்கு உணவு அனுப்புகிறான்ல, அது மாதிரி ஜிபே பண்ணுற மாதிரி. அதுக்கு ஒருத்தர் வந்து நம்மகிட்ட 10 நிமிஷம் பேசிட்டு போகிறான். இன்னொரு கட்டுரையும் படித்தேன். அடுத்த தலைமுறையில் பக்கத்தில் இருக்காள்கிட்ட பேசுனா குற்றமா, கிரைமா. போலீஸ் என் கூட ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கான், பேச முயற்சி பண்ணுறான், என்னன்னு தெரியல, நீங்கள் அவனை கைது பண்ணுங்க. பேசுறது மனித இனம் தானுங்க. வேற ஏதாவது பேசி கேள்விப்பட்டிருக்கோமா? அதை வந்து யார்கிட்டையும் பேசாமல் காதில் மாட்டிக்கிட்டு கண்ணில், அதாவது இந்த புலனுக்குள்ளே போகக்கூடாதுங்க. கண்ணிலையே பூராத்தையும் பார்த்துட்டோம்னா அப்புறம் யார்கிட்ட தான் பேசுவீங்க? அதனால தான் எனக்கு சென்னையில் படம் பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோவா சுவாரஸ்யமாக புரியாது. எங்கள் ஊர்லலாம் படம் பார்க்குறப்ப சந்தோஷமாக சிவாஜி அப்படி திரும்பிட்டா போதும், காசு செத்துச்சுடா அப்படின்னு போவாங்க. அதாவது அவன் வாங்கின டிக்கெட்டுக்குரிய சீன் முடிஞ்சிருச்சான், அப்படியான ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். இங்கே எல்லா காட்சியிலும் பேசாமலே இருக்கீங்க. அதுவும் பாப்கார்ன் கூட சில பேர் ஐஸ்கிரீமில் தொட்டு சாப்பிட்றாங்க, சத்தம் கெட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இப்படி மௌனமாவா இருப்பாங்க? கலகலன்னு பேசி கலகலன்னு வச்சுக்கிட்டு எல்லாரும் திரையுலகம் சார்ந்தவங்க தான். அந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு வகையான ஒரு உணர்வு இருக்கணுங்க. அதுவும் அந்த கிராமத்து மக்கள் பார்க்குறப்ப அலிபாபாவில் வீரப்பா பானுமதியை அந்த குதிரையில் கடத்திட்டு போவார்ல, அந்த நேரம் அந்த குதிரை அப்படி திரும்பி இருக்குங்க. எம்ஜிஆர் கொஞ்சம் குதிரை லேட்டாக வரும், கீழே இருக்க கிளவி போடுவான், இங்கிட்டு இங்கிட்டு அப்படின்னு கத்துங்க. ஏன்னா அவர் குதிரை எங்கிட்டு திருப்பிட்டாருன்னு என்ன பண்ணுறது? அப்படி படம் பார்க்கணும், தேமேன்னு உட்காந்துருக்கப்படாது. என்னன்னா அதுதான் ரசனைங்கிறேன் நான். கைதட்டணும், சிரிக்கணும், பேசணும். நம்ம டிவியாக பார்த்து என்னென்னா கைதட்டுறது மறந்து போச்சு, சிரிக்கிறது மறந்து போச்சு. நடுவீட்டுக்குள்ளே கைதட்ட விடுவாங்களா சொல்லுங்க பார்ப்போம். இங்கே எதாக இருந்தாலும் வெளியே போய் செய்ய, தம் அடிக்க போகிற மாதிரி அப்படி போய் கைதட்டிட்டு வந்துருப்போம். இந்த உணர்வுகளை வெளிக்கொண்டு வர்றதுக்காக நமக்கு ரசிக்கவும், சாப்பிட்றப்ப கூட அதை எடுத்து ரசித்து பார்த்து. என்ன படம், தூக்கில் தங்கச்சி வீட்டுக்கு சகோதரி வீட்டுக்கு போயிருப்பார் சிவாஜி.
அதான் கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர் கொண்டு வந்தால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன். இந்த 7 வரியை வச்சுட்டு தான் படம் வச்சுருப்பாங்க. அதில் போன உடனே உணவு வச்சுருப்பாங்க. சிவாஜி கேட்பார் ஒரே வார்த்தையில், சகோதரி இவை உண்டு கழிக்கவா கண்டு கழிக்கவா அப்படிம்பாரு. அந்த அழகு அவ்வளோ அருமையாக இருக்கும். பார்த்து மகளவே நல்லா இருக்கே, உண்டு கழிக்கவா கண்டு கழிக்கவா. அப்போ உணவு சாப்பிட்ற போதும் அப்படி சாப்பிடணும், இசையை கேட்குற போதும் அப்படி மகிழணும். கவிதை படிக்கிற போது யார்கிட்டையாவது சொல்லணும்னு நமக்கு தோணும் இல்லையா? வேணுமா இல்லையா? யாருக்கு தான் ஃபோன் பண்ணுவீங்க சொல்லுங்க? போலீஸ்க்கா ஃபோன் பண்ண முடியும்? எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? என்னன்னு தெரியல, ஒரு மாதிரியா இருக்கு. டாக்டர்கிட்ட சொல்லுங்க, இதெல்லாம் எங்கிட்ட சொல்றீங்க? இல்லை சும்மா சொல்லணும் போல் இருந்துச்சு, சரி வச்சிடுறேன். ஒருத்தன் போய் நிறைய கஷ்டப்படுறேன் வாழ்க்கையில், நான் கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது அப்படி இப்படின்னு போய் சொல்லியிருக்கான். அவர் கேட்டுக்காரு, இது பேங்க்கு, இங்கே எதுக்கு வந்து இதெல்லாம் சொல்கிறீங்க? இல்லை கஷ்டத்தெல்லாம் சொன்னால் கடன் தருவாதான் சொன்னாங்க. என்னன்னு தெரியாமல் போட படிக்காமல் போயிடுவாங்க சில பேர். இப்போ ஜோக்கு சொல்கிறதுக்காக இல்லைங்க, அதை ரசிக்கவே தெரியணும்ல, அதுதான் வேணும். நல்ல ரசனையும் நல்ல ஒரு வாழ்க்கையை ருசிக்கத்தக்க முறையில் இருந்தால் அதனா வாழ்தான்னு அர்த்தம். சாப்பாடு சாப்பிட்றப்பே அதை எடுத்து சாப்பிட்டு பாராட்டி ஒரு வார்த்தையாக சொல்லணும், நல்லா இருக்கு நல்லாலே. சும்மா உட்காந்து தின்னோம்னா எப்படி இருக்கும்? ஒரு அம்மா பக்கத்து வீட்டுக்காரம்மா கேட்டு, உங்கள் வீட்டுக்காரர் என்ன சாப்பிடுவார்? அது எதைப்பட்டாலும் திங்க ஒன்று. அது என்னது? அது புளி புள்ள திங்காது, யானை மாமி செஞ்சு சாப்பிடாது. இது எதைப்பட்டாலும் திங்கும்னா என்ன அர்த்தம்? ரசித்து சாப்பிட்றதும் ருசித்து சாப்பிட்றதும் நல்லா பேசுகிறதும் நல்லா மகிழ்ச்சியை கொண்டாடுறதும் திருவிழாக்கள் எதுக்குங்க? அதுக்கு தானே வச்சுருக்காங்க. அந்த எல்லாமாக கொண்ட வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையின் முழுமை. அதற்கு அடிக்கோடு விடுவது தான் கவிதை, கவியரங்கம். கவியரங்கங்கள் காணா போச்சுங்க, அதுவும் கவலையாக தான் இருக்குது. தமிழ் தாய் வாழ்த்து பாடுவாங்க, அதில் தமிழ் தாய் வாழ்த்துனா நீங்கள் அதை தொடக்கத்துக்காக பாடுறதில்ல, கவிதையை தாயாக்கி பாடுவாங்க, வரவேற்பு சொல்லுவாங்க, அதே போல் நன்றி சொல்லுவாங்க, கவிதையிலே இத்தனை செய்வாங்க. அதுக்குன்னு ஒரு சபை, இதற்குன்னு ஒரு சபை எல்லாம் இருந்ததுங்க. அதுபோல் இந்த சபை இன்னைக்கு இவ்வளவு நிறைவாக இருக்க காரணம் நீங்கள் தான், இவர்கள் தான். பெருமையாக சொல்வோம், நாம் தான். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தொடர்ந்து கவிதைகளை படியுங்கள். மீண்டும் மீண்டும் நாம் சந்திப்போம். இந்த சந்திப்புகள் தொடரட்டும்.